நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஒரு டூர் போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த டெஸ்டினேஷன் போனதுக்கு அப்புறம் தான் நான் என்ஜாய் பண்ணுவேன்னு நினைப்பீங்களா, இல்ல வழியில பாக்குற ஒவ்வொரு பிளேஸ் ஒவ்வொரு இடத்தையும் ரசிச்சுட்டே போவீங்களா? உண்மையை சொன்னா டூரோட அழகே அந்த டெஸ்டினேஷன் இல்ல, அந்த ஜேர்னில தான் இருக்கு. வழியில எடுக்கிற போட்டோஸ், ஃப்ரெண்ட்ஸோட அடிக்கிற ஜோக்ஸ், அன்எக்ஸ்பெக்டடா கிடைக்கிற மெமரிஸ், ஸோ இதையெல்லாம் தான் பல வருஷம் கழிச்சாலும் நம்ம ஞாபகம் வச்சிருப்போம். ஸோ அதை தான் ஒரு ஆத்தருமே சொல்லியிருக்காரு, டோன்ட் வெயிட் டு த என்ஜாய் த டெஸ்டினேஷன், என்ஜாய் த ஜேர்னி. ஆனால் நம்ம லைஃப்ல நிறைய டைம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், நான் வந்து சக்ஸஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் வந்து என்ஜாய் பண்ணுவேன், நிறைய பணம் சம்பாதிச்சதுக்கு அப்புறம் தான் சந்தோஷமாவே இருப்பேன்னு சொல்லிட்டு அது பின்னாடியே ஓடிட்டு இருக்கோம். நீங்க அப்படி பண்றது நான் தப்பு சொல்ல வரல, நீங்க அப்படி ஓடிட்டே இருக்கிறதுனால கண்டிப்பா ஒரு நாள் சக்ஸஸை ரீச் பண்ணிடுவீங்க. ஆனா நீங்க மிஸ் பண்ண எதுவுமே உங்களுக்கு திரும்ப கிடைக்க போறது இல்லை. ஸோ உங்க ஜேர்னி டைம்ல இருக்க சின்ன சின்ன மொமெண்ட்டை கூட ரசிக்க கத்துக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போறது, உங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றது, இந்த மாதிரி சில மொமெண்ட் எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க, அதையுமே ரசிக்க கத்துக்கோங்க. ஸோ டெஸ்டினேஷனுக்கு சீக்கிரம் ரீச் ஆகணும்னு யோசிக்கிறது மட்டும் இங்க சக்ஸஸ் இல்லை, அந்த ஜேர்னியுமே நீங்க என்ஜாய் பண்ண கத்துக்கோங்க. அப்போதான் உங்க லைஃப்ல எதையுமே மிஸ் பண்ண மாட்டீங்க. அந்த சக்ஸஸ் கூட உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஃபீல் கொடுக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க.